Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக போட போகிறோம். அதே மாதிரி நீங்கள் 12th ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச காலாண்டு தேர்வு தமிழ் எக்ஸாமோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வேர்டு, அதாவது வெள்ள சமவெளிகள் அழிய காரணம், அதாவது மணல் அள்ளுதல். சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாம்லையும் சரி பப்ளிக்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பெருங்கடல், இதோட இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. பண்புத்தொகை, அதுக்கப்புறம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இவற்றை வயலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக அப்படின்னு சொல்லி ஜலாலுதீன் ரூமி வந்து குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, மூணையுமே அவமானம், வக்கிரகம், வஞ்சனை. சரியா, இது மூணையுமே அவர் வந்து இதை மாதிரி தான் சொல்கிறார். அதனால் அது வந்து இவை மூன்றும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது. அதுக்கப்புறம் அன்பு உல இனி நாம் ஒரு ஐவர்கள் உலர் ஆனோம் அப்படின்னு சொல்லி இக்கூற்று யாரிடம் கூறியது? ராமன் வந்து குகனிடம் கூறியது. அதுக்கப்புறம் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாக இருந்தது. கூற்று தவறு, காரணமும் தவறு. சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் காவிமனம் கலனை, இதில் வந்து பார்த்திங்கன்னா கலன் உணர்த்தும் பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேளாண் கருவி. அதுக்கப்புறம் கையேந்தி வாங்கிய துளிகள் பற்றி ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான் இதுக்குரிய பொருள். சரியா, அதுக்கப்புறம் பெண்ணை தாழ்மை செய்தேன், கண்ணை குத்தி கொண்டாள் என்றெழுது. பெண்ணை அடைந்தவன் கண்ணை அடைந்தான் என்றெழுது என்றவன் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சுருதா நடத்திய கவிதை இதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியம். அதுக்கப்புறம் எங்கள் தந்தையர் நாடென்ற பேசினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூக முறை. அதுக்கப்புறம் பொறுத்துக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து இ. சரியா, அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், அது வந்து இ. அதுக்கப்புறம் படிமம் என்பதன் பொருள் காட்சி. படிமம் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்சி. அதுக்கப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, இது வந்து சரியானது. அதே மாதிரி திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1812. சரியா, இது ரெண்டும் கரெக்டானது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆ இ சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுனாலும் ஒன் வேர்டில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மாற்றி என்னாச்சும் பார்த்து உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல் பகுதியாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், இலக்கண பகுதியாக இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோமோ அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இந்த 2 மார்க் ஒன் வேர்டில் 2 மார்க் பார்த்திங்களா, நம்ம பகுபத உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த அந்த இந்து விகுதி வர மாதிரியான ஒரு 2 மார்க் வந்து பகுபத உறுப்பினர் கேட்பாங்கன்னு சொல்லி அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புணர்ச்சி விதி, நம்ம சொல்லியிருந்த புணர்ச்சி விதியில் ஒரு புணர்ச்சி விதி வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷம். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு பசங்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.